57வது ஸ்லோகம் படிக்கலாம். ச பூமிம் விஸ்வதோ விருத்வாம் அத்யதிஷ்டத்த சாங்குலம் விகாராவர்த்தி சாத்ராஸ்தீம் ஸ்ருதி சூத்ரக்ருதோர்வஜகம் ச பூமிம் விஸ்வதோ விருத்வாம் அத்யதிஷ்டத்த சாங்குலம் விகாராவர்த்தி சாத்ராஸ்தீம் ஸ்ருதி சூத்ரக்ருதோர்வஜகம். இங்கே அந்த ஈஸ்வரன் அனைத்து படைப்பையும் முழுமையாக வியாபித்து 10 அங்குலம் கடந்தும் இருக்கிறார்னு ஒரு வார்த்தை வருது. பிறகு நிர்குணமாகவும் இருக்கிறார், சகுணமாகவும் இருக்கிறார் என்று ஒரு வார்த்தை. முதல் வரி ரிக் சம்ஹிதை புருஷ சுக்தம் சுருதி வாக்கியம். ரிக் சம்ஹிதை புருஷ சுக்த வார்த்தையையும் பிரம்மசூத்திரத்தில் 4வது பகுதி 4:19 அந்த வார்த்தை இங்கே கொட்டேஷனாக கொடுக்குறார். சுருதி சூத்திர பிரமாணத்தை கொடுக்கின்றார். முதல் வரி வேத பிரமாணம், அதாவது அனைத்து படைப்பையும் வியாபித்து இருக்கிறார். பிரம்மஸ்வரூபம் அனைத்து படைப்பிலும் இருக்கிறது, அது சகுண பிரம்மனாக இருக்கிறது, மாயையோடு சேர்ந்த பிரம்மனாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை 10 அங்குலம் அதை கடந்தும் இருக்கிறார், அதாவது அதற்கு அதிகமாகவும் இருக்கிறார். இதனுடைய பொருள் நிர்குண பிரம்மனாகவும் இருக்கிறார். இந்த காட்சியாக தெரிவதும் அவரே, இந்த காட்சிக்கு ஆதாரமாக இருப்பவரும் அவரே. இது வேத பிரமாணம். அதில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, சகுனமாக இருக்கார், 10 அங்குலம் கடந்தும் இருக்கிறார். இந்த 10 அங்குலம் 10 கால் 4ல் ஒரு பகுதி 10ல் ஒரு பகுதிங்கிறதெல்லாம் அளவை கரெக்டாக நம்ம பார்க்கக்கூடாது. இதற்கு வேறாக ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதற்காக சொல்லப்படுது. பிரம்மசூத்திரத்தில் என்ன சொல்கிறாருங்கன்னா, விகாரமுடைய பிரம்மனாகவும் இருக்கிறது, விகாரமற்ற பிரம்மனாகவும் இருக்கிறது. விகாரமுடைய பிரம்மன் என்ன? பிரம்மன் விகாரம் அடையாது, மாயையோடு சேரும் பொழுது அது விகாரமுடையதாக தெரிகிறது. மாயையற்ற பிரம்மன் விகாரமற்றதாகவே இருக்கிறது. இப்படி 2 விதமான பிரம்மன் பிரம்மசூத்திரத்தில் வியாச பகவானால் கூறப்பட்டுள்ளது. விகாரம்னா என்ன? காரியம், வெளிவந்தது, படைப்பு. விகாரமற்றது என்ன? படைப்பற்றது, காரியமற்றது. சிருஷ்டிக்கு முன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. மாயையோடு சேரும் பொழுது பரிணாம உபாதான காரணம்னு சொல்லுவான். அதாவது மாயை மாற்றத்தை அடைந்து இந்த உலகமாக மாறி இருக்கு. இந்த மாற்றத்தை அடைவதற்கு ஒரு ஆதாரமான ஒரு காரணம் இருக்குது, அது பிரம்மன். அது மாற்றத்தை அடையாத காரணம், விவர்த்த உபாதான காரணம்னு சொல்லுவோம். மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஒரு 7வது மந்திரம் வருது. மொத்தமே 12 மந்திரம் தான். அதுக்கு விளக்கம்தான் 4 காரிகை. கௌடபாதாச்சாரியார் அதுக்கு விளக்கமாக 4 அத்தியாயம் எழுதியிருக்கார். அந்த 7வது மந்திரத்தில் ஒரு வர்ணம் வரும், பிரபஞ்சோபசமம், எங்கு பிரபஞ்சம் இல்லையோ. இந்த பிரம்மனுக்கு லட்சணம் சொல்லும்போது மொத்தம் 4 பாதமாக பிரிப்பார். 3 பாதம் இந்த சாக்கிரத்த அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை சொல்லி 3 பாதம் சொல்லி துரிய அவஸ்தைன்னு ஒன்று சொல்லுவான் 4வது. இதையெல்லாம் கடந்த ஒரு அவஸ்தை. அதுக்கு விளக்கம் சொல்லும்போது எங்கு பிரபஞ்சம் இல்லையோ அது பிரம்மன் அப்படிம்பார். அப்போ இதெல்லாம் கடந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பிரபஞ்சம் ஒரு தோற்றம், பிரபஞ்சம் இல்லாமல் பார்ப்பது பிரம்மன், அதுதான் உண்மையான பிரம்மன். அதை விளக்குறதுக்கு ஒரு அத்தியாயமே எழுதியிருக்கிறார், வைத்திய பிரகரணம்னு சொல்லி. அந்த மாண்டூக்கியத்தில் ஒரு காரிகை ஒரு அத்தியாயம் வரும், வைத்திய பிரகரணம்னு சொல்லி. அதில் இதை விரிவான விளக்கம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை பிரபஞ்சோபசமம், எங்கு பிரபஞ்சம் இல்லையோ அது பிரம்மன் வரும். இங்கே நம்ம கேள்வி என்னன்னா, மாயை எங்கே இருக்குது? பிரம்மன்ட்ட இருக்குது. முழுவதும் இருக்கா? ஒரு பகுதியில் இருக்கா? பதில் ஒரு பகுதியில் இருக்குது, முழுமையாக இருக்குன்னு சொல்லலை. ஏன்னா அதுக்கு சுருதியிலையும் சொல்லியிருக்கு, ஸ்மிருதியிலையும் சொல்லியிருக்கு, பிரம்மசூத்திரத்திலையும் சொல்லியிருக்கு, ஒரு பகுதியிலே சொல்லியிருக்கு. முழுமைங்கிற வார்த்தை எங்கேயுமே வரவில்லை. இனியொரு பகுதி அது என்னவா இருக்குது? மாயையை கடந்த பிரம்மனாக இருக்கிறது.
இவ்வுலகிற்கு காரணமான பிரம்மன் மாயையோடு சேர்ந்த பிரம்மன். இனியொரு பிரம்மன் மாயையிலிருந்து விடுபட்ட பிரம்மன். இந்த மாயையோடு சேர்ந்த பிரம்மன் பிரம்மனினுடைய ஒரு பகுதின்னு சொல்லி சுருதி சொல்லியிருக்கு, ஸ்மிருதி சொல்லியிருக்கு, பிரம்மசூத்திரமும் சொல்லியிருக்கு. பிறகு பிரம்மன் அவயவமற்றது பிளவுபடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதின்னு மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் அதுக்கு விளக்கம் சொல்ல போகிறார். நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டோம், அது எப்படி ஒரு பகுதின்னு சொல்லலாம்னு சொல்லி. அதற்காக அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கம் சொல்ல போகிறார். இதில் பிரமாணம் மட்டும்தான், வேத பிரமாணம், சூத்திர பிரமாணம், பிரம்மசூத்திர பிரமாணம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். எளிமையான ஸ்லோகம் தான். இந்த 55, 56, 57 மூணுமே பிரமாணம் தான். ஒரு பகுதிங்கிறதுக்கு வேதம் என்ன சொல்லியிருக்கு, கீதையில் சொல்லியிருக்குது, பிரம்மசூத்திரத்தில் சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்து போட்டு சொல்கிறார். 57வது ஸ்லோகம் அர்த்தம் பார்த்துடலாம். சக பூமிம் விஸ்வதோ விருத்வா. சகன்னா அந்த ஈஸ்வரன், அந்த பரமாத்மா, பூமிம் அனைத்து படைப்பையும், அந்த பரமாத்மாவானவர் அனைத்து படைப்பையும், விஸ்வதோ விருத்வா, விஸ்வதக விருத்வா, விஸ்வதோன்றிருக்கு, அது பிரிக்கும்போது விஸ்வதக விருத்வா. விஸ்வதகன்னா முழுமையாக, விருத்வா வியாபித்து. அந்த ஈஸ்வரன் அல்லது அந்த பரமாத்மா அனைத்து படைப்பையும் முழுமையாக வியாபித்து. அடுத்த வார்த்தை அத்தியதிஷ்ட தஷா அங்குலம். அத்தியதிஷ்டனா கடந்தும் இருக்கிறார். எவ்வளவு கடந்து இருக்கிறார்? தஷா அங்குலம், 10 அங்குலம் கடந்தும் இருக்கிறார். இந்த பரமாத்மா பரம்பொருள் தத்துவம் முழுமையாக இருக்குது, அதே நேரத்தில் அதை 10 அங்குலம் கடந்தும் இருக்கிறார் என்பதும். ரெண்டாவது வரி விகாரவர்த்தி சாத்ராஸ்தி. விகாரவர்த்தி ச அத்ராஸ்தி, அதை அப்படி பிரிக்கணும். விகாரவர்த்தி சன்னா, விகாரவர்த்தினா சகுணமாகவும் சேன் நிர்குணமாகவும். விகாரம் அடைந்தும் இருக்கிறார், விகாரம் அடையாகவும் இருக்கிறது. சான்னு போட்டாச்சுனால் இன்னொன்று சேர்த்துக்கிறணும். சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிறார். அத்திர அஸ்தி, இங்கே இருக்கிறது என்பதும். இந்த பரமாத்மா அனைத்து படைப்பையும் முழுமையாக வியாபித்து 10 அங்குலம் கடந்தும் இருக்கிறார் என்பதும், நிர்குணமாகவும் சகுணமாகவும் இங்கே இருக்கிறது என்பதும். அத்திர அஸ்தினா இங்கே இருக்கிறது என்பதும். கடைசி வார்த்தை சுருதி சூத்திர கிருத்தோர் வஜக. சுருதி சுருதியினுடைய வாக்காகவும், சூத்திர கிருதக சூத்திரத்தை செய்த வியாசருடைய வஜக வாக்காகவும் இருக்கிறது. இந்த சிருஷ்டி முழுவதும் வியாபித்து இருக்கிறார், இது சகுண பிரம்மன். 10 அங்குலம் கடந்தும் இருக்கிறார், நிர்குண பிரம்மன். இது எதில் சொல்லியிருக்கு? சூத்திரத்தில், சுருதியில் சொல்லியிருக்கு. பிறகு சூத்திர பிரமாணம் என்ன? பிரம்மசூத்திரத்தில் விகாரமுடையதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு, அது சகுண பிரம்மன். விகாரமற்றதாக இருக்கிறார்னு சொல்லியிருக்கு, அது நிர்குண பிரம்மன். அப்போ சகுணமாகவும் அதை கடந்தும் இருக்கிறார். சகுணம் என்பது மாயை, அது பிரம்மத்தினுடைய ஒரு பகுதியாக காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ 55, 56, 57 இதை சொல்லிவிட்டு அது எப்படி நீங்கள் ஒரு பகுதின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் 58வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 58 படிக்கலாம். நிரம்சேப்யம் சமாரோப்ய கிருஷ்ணேம் சேவேதி பிருச்சதகம் தத் பாஷயோத்தரம் ப்ரூதேம் ஸ்ருதி ஸ்ரோத்ருஹிதைஷினி. நிரம்சேப்யம் சமாரோப்யம் கிருஷ்ணேம் சேவேதி பிருச்சதகம் தத் பாஷயோத்தரம் ப்ரூதேம் ஸ்ருதி ஸ்ரோத்ருஹிதைஷினி. பிரம்ம தத்துவத்தை ஓர் அம்சம் பல அம்சம் என்று பிரித்து என்றும் கூறவே முடியாது, அது நிரம்சம்தான். பிறகு எதற்காக இப்படி கூறப்படுகிறது என்றால்,
கேள்வி கேட்கக்கூடிய சிஷ்யனின் மனநிலையை பொறுத்து அவன் புரிந்து கொள்வதற்காக அவனுடைய நன்மையை கருதி வேதமே இந்த மாதிரி பதிலை சொல்லுகின்றது அப்படிங்கிறார். சிஷ்யனுடைய மனநிலையை பொறுத்து அவன் புரிஞ்சுக்கிறதுக்காக வேதமே அப்படி சொல்லுது. பிரம்மன் ஓர் அம்சத்திலா முழுவதுமா என்ற கேள்வியே தவறு தான். இந்த கேள்வியை ஏன் கேட்குறான்? சிஷ்யன் பக்குவம் இல்லாததால் கேட்கின்றான், சரியாக புரிந்து கொள்ளாததால் தான் கேட்குறாங்கிறார். அவன் பக்குவம் அடையும் பொருட்டு ஒரு பகுதி என்று உபனிஷத் சொல்லுகிறது. இப்போ ஒருத்தர்கிட்ட நல்ல பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சிருக்கார். ஒருத்தர் எல்லாமே கடவுள் சொரூபம்னு அறிவுபூர்வம் புரிஞ்சிட்டார். அவர் புரிஞ்சு பார்ப்பதெல்லாம் கடவுள் தான், இருக்கிறதெல்லாம் கடவுள் தான், பிரம்மனை தவிர ஏது இல்லைன்னு புரிஞ்சிட்டார். அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் நான் பகவானை பார்க்குறதுக்காக கோயிலாக போய் யாத்திரை போயிட்டு வரேன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் புரிஞ்சதை வச்சுக்கிட்டு கடவுள் அங்கேயா இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், நீ ஒன்றும் யாத்திரையெல்லாம் போக வேணாம்னா எப்படி இருக்கும்? அவனுக்கு பிடிக்குமா? அந்த சிஷ்யனுக்கு அவன் கோயிலெல்லாம் போய் ஒரு பக்குவப்படுறதுக்காக தரிசனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறான். இவர் குரு என்ன எப்படிப்பட்டவர்? எல்லாம் புரிஞ்சவர். கடவுள் அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கார். கடவுளை பார்க்குறதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிறது இவருக்கு அவசியம் இல்லை. அதுக்காக இவர் அவன்கிட்ட போய் சொல்லலாமா? அப்படியே சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆரம்ப நிலையில் வரக்கூடிய சிஷ்யர்களெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பகுதியின் புரிய வைப்பதற்காக சொல்லுகிறது. இந்த மாயைக்கும் பிரம்மனுக்கும் உள்ள சம்பந்தம் உண்மையான சம்பந்தம் இல்லை, சத்திய மித்தியா சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த சம்பந்தம் தான் பிரச்சனை இல்லாத சம்பந்தம். இதை புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த கேள்வியே வராது. சத்தியம் மித்தியா சம்பந்தம்னு ஒரு சம்பந்தம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு அறை இருக்குது. இந்த அறையில் இந்த ஹால் இருக்குது, சேர் இருக்குது. இந்த சேர் கொஞ்சம் பகுதியில் இருக்குது, இது உண்மையிலே இருக்குது, வியாபிச்சிருக்கு. காற்று இருக்குது, காற்று முழுவதும் வியாபிச்சிருக்கு. காற்றும் சத்தியமாக இருக்குது, இந்த சேரும் சத்தியமாக இருக்குது. இந்த வியாபகமெல்லாம் உண்மையிலே இருக்குது. இது சத்தியத்தில் சத்திய சம்பந்தம் தான். இன்னொன்று, இதே கயிறு பாம்பு விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வியாபித்தல் உண்மையிலேயே கிடையாது. இப்போ இந்த டேபிள் சேர் ஒரு பகுதியில் உண்மையிலே வியாபிச்சிருக்கு, காற்று முழுவதும் வியாபிச்சிருக்கு, இந்த அறை முழுவதும். இது ரெண்டு சத்திய சம்பந்தம். இப்படிப்பட்ட சம்பந்தம் இல்லை பிரம்மனுக்கு மாயைக்குள்ள சம்பந்தம். கயிறு பாம்பு, இந்த உதாரணத்தில் கயிறு பாம்பு, பானை, மண், நகை, தங்கம், கனவு, உறக்கம், இதை விட்டால் வேதாந்தத்தை விளக்கவே முடியாது. இந்த திருப்பி திருப்பி வரும். ஏன்னா இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க உதாரணம். அது மட்டும் இல்லை, எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற உதாரணம் இந்த உதாரணம். அதனால இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கயிறில் பாம்பு வியாபிச்சிருக்கு, அது உண்மையிலேயே வியாபிச்சிருக்கா? பாம்பு கயிறில் தெரியுது, கயிறு இருக்குது, கயிறில் பாம்பு தெரியுது. அந்த பாம்பு தெரிகிற பொழுது கயிறு முழுவதுமே தெரியுது. ஆனால் அது உண்மையிலே இருக்கான்னு சொன்னால் உண்மையிலே வியாபிக்கலை. அப்போ என்ன சொல்லுவான்? அந்த பாம்பு தெரிகிறது வரைக்கும் இந்த பாம்பு நல்ல பாம்பா, விஷப்பாம்பா, விஷம் இல்லாத பாம்பா, கடிக்குமா கடிக்காதா, உயிரோடு இருக்கா, செத்து போன பாம்பா, எல்லா கேள்வியும் வரும். எது வரைக்கும்? அந்த பாம்புங்கிற காட்சி இருக்கிறது வரைக்கும். அந்த பாம்புங்கிற காட்சி போயிருச்சுன்னு சொன்னால் இந்த கேள்வியே வரவே வராது. ஆனால் அந்த பாம்புக்கும் கயிறுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? உண்மையான சம்பந்தமா? கயிறு சத்தியம், பாம்பு மித்தியா. பாம்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. மாயையினுடைய சொரூபமே அப்படித்தான். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாது? நான் பயந்து ஓடி இருக்கனே, என் மனசில் ஒரு பயம் வந்திருக்கு, இல்லாத கண்டு எப்படி பயம் வரும்? பயந்துருக்கேன், அந்த அறைக்குள்ளே போகாமே இருந்திருக்கேன், பார்த்து அதை அடிக்கிறதுக்கு என்னமெல்லாம் பண்ணலாம்லாம் முயற்சி பண்ணியிருக்கேன், அதை துரத்துறதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். இல்லாததை பார்த்தா அப்படி வேலை பார்ப்பேன். அப்போ இருந்திருக்கு. சரி, உண்மையிலே அறிவு வந்த பிறகு என்ன ஸ்லைட் போட்டு பார்த்த பிறகு இல்லை. அப்போ இல்லாமலே இல்லை, இருக்கவும் இல்லை. அப்படி ஒரு சம்பந்தம், அதற்கு பேர் மித்தியான்னு பேர். இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சம்பந்தம் மித்தியா சம்பந்தம். அப்படி பிரம்மனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள சம்பந்தம் உண்மையான சம்பந்தம் அல்ல, சத்திய மித்தியா சம்பந்தம். அதன் அடிப்படையில் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல 4 பங்குங்குது, ஒரு இடத்துல 10ல் 1 பங்கு. பொய்யை எப்படி வேணாலும் சொல்லலாம், உண்மையை ஒன்றை மாற்றியே சொல்ல முடியாது. இந்த சிருஷ்டியை பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம்னு ஒரு இடத்துல இருக்குது, சில இடத்துல 3 பூதம் சொல்லும். இந்த ஆகாசத்தையும் காத்தையும் பூதமாக சொல்லாது,
ஏன்னா சிருஷ்டியே இல்லை, அது எப்படி சொன்னால் என்ன அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அதனால் 10ல் 1 பங்கு 4ல் 1 பங்கு இதை கடந்தது இப்படியெல்லாம் விளக்குவதற்காக 1 பங்குன்னு சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னா இதெல்லாம் சின்ன பங்கு, இதை விட தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் உண்மையான ஆதாரமான பிரம்ம தத்துவம் தான் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதாந்தம் படிக்கிற பொழுது ஒரு கருத்து சொல்வோம், கர்மயோகத்தினாலேயோ உபாசனா யோகத்தினாலேயோ மோட்சம் என்பது கிடையாது சொல்கிறோமா இல்லைங்களா? எதில் மோட்சம் கிடைக்கும்? ஞான யோகத்தில் போய் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறோம். பிறகு நான் கர்மயோகம் பண்ண உபாசனை பண்ணிட்டு வேணான்ட்டு போயிடலாமா? போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா கர்மயோகத்தில் மனசை சுத்தப்படுத்தி உபாசனா யோகத்தில் ஏகாக்கிரதம் பண்ணி பிறகு ஞான யோகத்துக்கு வந்து ஞானத்தை அடையணும், வேணாங்கிற அர்த்தம் கிடையாது. அது மாதிரி மாயை ஒரு பகுதிங்கிறது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ், பிறகு அதையெல்லாம் கடந்த நிலைங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியதற்காக அந்த சிஷ்யனை மனதில் கருத்தி இது சொல்லுது. நம்ம இதில் பார்த்தோம் 12வது அத்தியாயம் போன அந்தர்யோகத்தில் பார்த்தோம், பக்தியவே 5ஆக பிரித்தார். கர்மயோகத்தில் 2 பக்தி சொன்னார், கர்மயோகம் பக்தின்னார். கர்மயோகத்தில் ஒரு விஷயம் பார்த்தோம், காமிய கர்மமும் பக்தி தான், பயன்கருதிய கர்மம் செய்கிறான். என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும், நான் சுகத்தை அனுபவிக்கணும்னு ஒருத்தன் செயல் செய்கிறான், பக்தியோடு செய்கிறான். அவனுக்கு கடவுள் அடையணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை, ஆனால் ஆணவம் இல்லாமல் கடவுளுடைய அனுகிரகத்தோடு செய்கிறேங்கிற பாவனையில் செஞ்சால் அதுக்கு பேர் கர்மயோகம். அது ஆரம்ப நிலை கர்மயோகம், அதுவும் பக்தின்னாரு. 2வது கர்மயோகம் பார்த்தோம், கடவுளை அடைவதற்கு குறிக்கோள், ஆனால் அந்த செயலெல்லாம் செய்கிறான், அதுவும் பக்தின்னு பார்த்தோம். விஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதும் பக்தி, ஒரு கடவுளை தியானம் பண்ணுறதும் பக்தின்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து கடைசியில் ஞான யோகத்துக்கு போனோம். அது மாதிரி புரிவதற்காக ஆரம்ப நிலையில் உள்ள சிஷ்யனை மனதில் கொண்டு இது சொல்லுது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் விரோச்சனன் ஒரு சிஷ்யன் இருப்பான். அவனுக்கு முதல்ல சொல்லும்பொழுது ஆத்மானா என்ன, அன்னமய கோஷம் தான் ஆத்மா, இந்த உடம்பு தான் ஆத்மான்றுவார். அப்போ இந்த உடம்பு ஆத்மான்ட்டு போயிடுவான், அவன் அதோடு நின்றுக்கிடுவான். அடுத்த சிஷ்யன் என்ன பண்ணுவான், அது எப்படி உடம்பு ஆத்மா இருக்க முடியும், உடம்பு வந்து வருது போகுது அழிஞ்சு போகுது, இது ஆத்மா அழியாதுன்னு சொல்லி அடுத்து கேள்வி கேட்பான். பிறகு பிராணமயம் தான் ஆத்மாம்பார். பிறகு அதை பற்றி கேள்வி கேட்பான். பிறகு மனோமயம், பிறகு விஞ்ஞானமயம், பிறகு ஆனந்தமயம், பிறகு அதையும் கடந்தது ஆத்மான்னு பிறகு புரிவான். ஆரம்ப நிலையில் அன்னமயம் ஆத்மான்னு சொல்லிடுவோம், அதோட நின்னது தான். அது மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சிஷ்யனை மனதில் கருத்தில் கொண்டு சொல்கிறார். அதாவது எப்பயுமே புரியலேன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு புரிகிறது மாதிரி சொல்லணும், சொல்லித்தான் கொண்டு போகணும். நீ நம்மளுக்கு புரிஞ்சதானே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது இல்லாததை ஒருத்தர் சொன்னார்னா அது அவருக்கு இல்லாத மாதிரியே கொண்டு போய் தான் அந்த கருத்தை புரிய வைக்கணும். சின்மயானந்தர் ஒரு கதை சொல்வார். ஒரு பெரிய வசதியானவர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாராம். அவர் தூக்கம் வரல, அப்படியே முழிச்சு பார்த்துருக்காரு, ஒரு மூட்டைப்பூச்சி இருந்திருக்கு. அதை கட்டில் ஏதோ மூட்டைப்பூச்சியை பார்த்துட்டார். ஐயா அப்புறம் பார்த்துருக்காரு, அதுக்குள்ளே என்கிட்ட உள்ளே போயிடுச்சு, காணாம். படுத்தா மூட்டைப்பூச்சி போயிருமோன்னு தூக்கமே வரல. பிறகு தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அவர் தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. மூட்டைப்பூச்சியை தேடி பார்க்குறாரு, காணாம். காதுக்குள்ளே போய் உள்ளே போயிடுச்சுன்னு அவருக்கு என்ன வந்துருச்சு, அந்த அரை போல மூட்டைப்பூச்சி இல்லை. பிறகு என்ன பார்க்குறாரு, அப்போ உள்ளே போயிடுச்சு, தலைவலி. அவர் நிற்கவே இல்லை. டாக்டர் போய் காமிக்கிறார், இந்த மாதிரி ஒரு மூட்டைப்பூச்சி இருந்துச்சு, அது உள்ளே போயிடுச்சு போகிறது, தலைவலிக்குதுன்ட்டு. இவர் பார்க்குறாரு, இல்லை. மருந்து கொடுக்குறாரு, நிற்கிற மாதிரி இருக்கு. பிறகு திருப்பி தலைவலி வருதுங்கிறாரு. எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாரு டாக்டர், ஒன்றுமே அவருக்கு இல்லை. பிறகு பார்க்குறாரு, இல்லை. அவர் என்ன இல்லை, எனக்கு மூட்டைப்பூச்சி உள்ளே போய் உறுத்துறது மாதிரி இருக்குது, உள்ளே ஊறுறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். யார்? அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தவர். டாக்டர் பிறகு பார்த்துட்டு, ஆமாம் உண்மையிலேயே இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது, அது வெளிநாட்டிலேருந்து வரணும், நான் வர விளைச்சி அதை எடுத்துறேன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன பண்ணாராம், அவருக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஒரு 10 நாளைக்கு அது தயாராக இருக்கணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கு வேண்டிய அதில் ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு. இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அதுக்கு சில பத்தியமெல்லாம் சொல்லி பண்ணி கடைசியில் இன்றைக்கி ரெடியாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாரு. அவருக்கு ஒரு மயக்க மருந்து ஊசியை போட்டு ஏதோ பண்ணிவிட்டு பிறகு என்ன பண்ணுறாரு, எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் டக்குன்னு எடுத்து காதிலிருந்து படுத்து ஒரு கொடுக்குறாரு. ஒரு செத்து மூட்டை பூச்சி கையில் வந்து விழுகுது. அப்பா நிம்மதியாக போச்சு அப்படிங்கிறார். டாக்டர் என்ன வைத்தியம் பண்ணியிருக்கிறாருன்னா, அவருக்கு ரொம்ப கஷ்டம் என்னென்னா, ஒரு செத்த மூட்டை பூச்சி எடுத்து காதில் போடுறதே அவருக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சான்.
வேறு ஒரு வைத்தியம் பண்ணலையா அவர். வெறும் டிஸ்டில்டு வாட்டரை ஏற்றிருக்காரு இன்ஜெக்ஷன் மாதிரி, ஒரு பெரிய ஷோ காமிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமான வேலைன்னா செத்த மூட்டை பூச்சியை பிடிக்கணுமே, அதை கொண்டு காதுக்குள்ளே போடுற வேலை இருந்துச்சு பாருங்கள், அதுவும் பெரிய வேலையாக இருந்துச்சான். அதுக்கு பிறகு அவர் தலைவலியும் வரல, அந்த ஊடுற ஃபீலிங்கே இல்லை. இவருக்கு போய் இல்லை இல்லைன்னு சொல்லி பார்த்தா புரிஞ்சா புரியலை. அப்போ அவர் பாணியிலே அவர் வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஆரம்ப நிலையில் எல்லா உண்மையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பகுதி. இதை நம்மளுக்கு இந்த இடம் காலங்கிறதவே மைண்டில் நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா மனமே அதுக்குள்ளதே இருக்குது. அதை கடந்த நிலைங்கும் போது நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. கொஞ்சம் சட்டில் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால பகவான் என்ன சொல்கிறார், அதுக்காக சொல்கிறார். விவேகானந்தர்கிட்ட கூட ஒரு சிஷ்யன் வருவான், அவனுக்கு சோம்பேறி, நோஞ்சானா இருப்பான், வேலை செய்ய கஷ்டப்பட்டு சாமியார் போகிறேன்ட்டு வருவான். முதல்ல போய் ஃபுட்பால் மேட்ச் விளையாடும்பார். அவனுக்கு உபதேசம் ஃபுட்பால் மேட்ச்சு தான். இன்னொருத்தன் படிக்க வீட்டில் படிக்க சொல்கிறாங்க, டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் படிக்க சொல்ல, அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு வருவான். நீ சன்னியாசம் வாங்கிறத விட 10 MA படித்து பாஸ் பண்ணிடலாம் பாரு. அது மாதிரி யாருக்கு என்ன தேவையோ அப்படித்தான் உபதேசம் பண்ணுறது. இங்கே என்னென்னா உண்மையிலே இல்லை, ஆனால் இல்லைங்கிறது ஒத்துக்கிற முடியலை, அதுக்காக இந்த உபதேசமெல்லாம் இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்லப்படுது. ஒரு குரு சொல்லிக்கிட்டு இருக்குது, ஒரு விளக்கம் கேட்குறார். தூரத்தில் ஒரு டேபிள், அதில் ஒரு பெரிய கண்ணாடி கூண்டு, கண்ணாடி பாட்டில் இருக்குது, வாய் சிறுசாக இருக்குது, உள்ளே பெருசாக இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அன்னப்பறவை இருக்குது. என் சிஷியரை கேட்குறாரு, அதுக்கு வாய் இவ்வளோதே இருக்கான அன்னப்பறவை பெருசாக இருக்குது, அந்த அன்னப்பறவையை கொல்லக்கூடாது, உயிரோடு எடுக்கணும், பாட்டிலையும் உடைச்சக்கூடாது, வெளியே எடுங்கன்றார். எல்லா சிஷியனும் மண்டையை குழக்கிறான், அதை எப்படி பண்ணணும். ஒரு சிஷியன் கேட்குறான் குருகிட்ட, நீங்கள் எப்படி அதை உள்ளே போட்டீங்கன்னு கேட்குறான். நான் போடலைங்கிறாரு, நான் எடுத்துட்டேன்ட்டான். நான் போடலைன்னு எடுத்துட்டேன். ஏன்னா அந்த கூண்டுக்கு பின்னாடி அன்னப்பறவை உட்கார வச்சுருக்காரு, அது உள்ளே இருக்கிற மாதிரி தோற்றம் தெரியுது. அப்போ இந்த மாயை இல்லைன்னு புரிஞ்சாச்சுன்னா கேள்வி வருமா? இருக்குது, எல்லாம் நாமெல்லாம் இருக்குங்கிறதுல இந்த கிளாஸே இதில் நடக்குது, இருக்குங்கிறதும் நடக்குது. அப்படி இருக்கிற பொழுது அதை கருத்தில் கொண்டு இந்த பதில் சொல்லப்படுகிறது. சிஷ்யனுடைய மனநிலையை அவன் புரிந்து கொள்வதற்காக அவனுடைய நன்மையை கருத்தில் கொண்டே இந்த பதிலானது சொல்லப்படுது. குழந்தைகிட்ட போய் கதை சொல்லுவான், சிங்கம் காட்டில் வந்துச்சு, அந்த சிங்கம் சொல்லிச்சு, நரி கேட்டுச்சு, அந்த பறவை பேச்சு, இந்த பேச்சுமா. உண்மையிலே தெரியுமா அதுக்கு? நம்மளுக்கும் தெரியாதா பறவை பேசாது சிங்கம் பேசாதுன்ற? போன கிளாஸில் கூட நம்ம இந்த ராஜவித்யா ராஜ குகியோகத்தோட சொன்னோம், ஒரு கிளி ஒரு செய்தி சொல்லி விட்டுச்சுன்னு சொல்லி. வேதாந்த கிளாஸ்லேயே சொல்கிறோம், கிளி பேசுமா, கிளி கூட பேசும், மற்றது பேசாது. சிங்கம் பேச்சு நரி பேச்சுலாம் சொல்கிறோமே, எதுக்குன்னா புரியறதற்காக சொல்கிறோம். அந்த அடிப்படையில் வேதமானது இந்த கருத்துக்களை சொல்லுகிறது. மண்ணிற்கு குடமாகும் சக்தி இருக்குது, ஆனால் மண் அனைத்திற்கும் இருக்கான்னா இல்லை, ஒரு பகுதியில் தான் இருக்குது. அது கூட ஈரக்களிமண் இருக்குதுன்னு சொல்கிறான். எல்லா பகுதியிலும் சொல்லிட்டோம்னா என்ன வரும்னா, பிறகு செங்கல் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் ஒரு கேள்வி வந்துக்கிட்டு, ஓடு எப்படி ஆகிறதுன்னு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்னென்னா, அந்த பானையாகிற சத்து ஒரு பகுதிக்கு இருக்குது, மிச்ச மண்ணுக்கு வேறு பகுதி ஆகிறதெல்லாம் இருக்குது. இப்படி மண்ணின் ஒரு பாகமான ஈரக்களிமண் சொல்கிறது மாதிரி விளக்குவதற்காக ஒரு பகுதி மட்டுமே பிரம்மன் இருக்குன்னு சொல்லி சிஷ்யனுடைய மனநிலையை அவனுடைய நன்மையை கருத்தில் கொண்டு இந்த உபதேசமானது உபதேசிக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த கருத்தை சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். 58 59லேருந்து சிருஷ்டி தத்துவம் திருப்பி ஆரம்பமாகும். அதிலேருந்து டாபிக் கொஞ்சம் மாறி போகும். ஸ்லோகம் 58. நிரம்சேப்யம் சமாரோப்ய நிரம்சே அபி ஆரோப்பிய அம்ச ஆரோப்பிய. அதை பிரித்தோம்னா நிரம்சே அபி அம்ச ஆரோப்பிய. நிரம்சே அபின்னா நிரம்சமாக இருக்கின்ற போதிலும், பிரம்மன்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். பிரம்மன் நிரம்சமாக பிளவுபடாமல் இருக்கின்ற போதிலும் அம்ச ஆரோப்பிய அதன் மீது அம்சத்தை ஏற்றுவித்து, இந்த அதன் மீதுங்கிறத சேர்த்துக்கணும். அந்த பிரம்மத்தின் மீது அம்ச ஆரோப்பிய அம்சத்தை ஏற்றுவித்து
கிருஷ்ணேவா அம்சேவா, அது பிரிக்கணும். பிரித்தோம்னா கிருஷ்ணேம் சேன்னு இருக்குது, கிருஷ்ணே அம்சே விருத்தி வேத்தின்னு இருக்குது. அதை கிருஷ்ணேவா அம்சேவா இதி அப்படின்னு பிரிக்கணும். கிருஷ்ணே அம்சே வா இதி வேதின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பிரித்தோம்னா கிருஷ்ணே அம்சே வா இதி. கிருஷ்ணேவா அம்சேவா முழுமையாகவா, கிருஷ்ணேவான்னா முழுமையாகவா, அம்சேவான்னா ஒரு பகுதியாகவா, இதி புருச்சதக என்று கேட்பவனுக்கு. பிரம்மன் நிரம்சமாக இருக்கின்ற போதிலும் அந்த பிரம்மத்தின் மீது அம்சத்தை ஏற்றுவித்து முழுமையாகவா ஒரு பகுதியாகவா என்று கேட்பவனுக்கு பிரம்மன் நிரம்சம், அதில் ஒரு பகுதிங்கிற கேள்வியே தப்புங்கிறார். அவன் என்ன பண்ணுறான், அம்சத்தை ஏற்றி வச்சு தான் கேள்வி கேட்குறான். ஒரு பகுதியா முழுமையாகவா என்று கேட்பவனுக்கு ரெண்டாவது வார்த்தை, ரெண்டாவது வரியில் தத் பாஷயோத்தரம் ப்ரூதே சுருதிகி. சுருதிகி சுருதியானது தத் பாஷையா அவர்களது பாஷையில், அவர்களது பாஷையில் உத்தரம் புரூதே, உத்தரம் புரூதேன்னா பதில், உத்தரம்னா பதில், புரூதே கூறுகின்றது. இந்த அம்சமானது, இந்த பிரம்மனானது முழுமையாக ஒரு பகுதியான கேள்வி கேட்பவனுக்கு சுருதியானது அவர்களுடைய பாஷையில் பதில் கூறுகின்றது. எதற்காக? ஸ்ரோத்ரு ஹிதைஷினி, கடைசி வார்த்தை ஸ்ரோத்ரு ஹிதைஷினி அப்படின்னா கேட்பவனுடைய நன்மையை விரும்புகின்ற, இந்த கேள்வி கேட்பவனுடைய நன்மையை விரும்புகின்ற சுருதியானது அவர்களது பாஷையில் பதில் கூறுகின்றது. ரெண்டாவது வரி. முதல் வரி என்ன? பிரம்மன் நிரம்சமாக இருக்கின்ற போதிலும் அதன் மீது அம்சத்தை ஏற்றுவித்து முழுமையாகவா ஒரு பகுதியாகவா என்று கேட்பவனுக்கு அந்த கேட்பவனுடைய நன்மையை விரும்புகின்ற சுருதியானது அவர்களுடைய பாஷையில் பதிலை கூறுகின்றது. கேட்பவனுடைய மனநிலையை பொறுத்து அவனது நன்மையை கருத்தில் கொண்டு வேதமானது பதில் சொல்லுகின்றது. இதுவரைக்கும் பார்த்த கருத்து என்னன்னீங்கன்னா, மாயையை வெளிப்படும் பொழுதுதான் அதன் சக்தியை அறிய முடியும்னு பார்த்துருக்கோம். அப்படி வெளிப்பாடாக வந்தது பஞ்சபூதம். அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்னது? பஞ்சமகா பூத விவேகம். இந்த பஞ்சமகா பூத விவேகத்தை ஏற்கனவே சுருக்கமாக ஆரம்பத்தில் கொஞ்சம் சொல்லிட்டார். ஏன்னா இந்த அத்தியாயத்தின் பேரே பஞ்சமகா பூத விவேகம் சொல்லி ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு இப்படிலாம் வரிசையாக பார்த்து வந்தோம். இங்கே என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் அதை விரிவாக விளக்குறார். விளக்கும் போதே இவை மித்தியா அப்படிங்கிறதையும் சேர்த்து விளக்க போகிறார். பிறகு இதில் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, 4 பூதம் புரிஞ்சிடும், இந்த ஆகாசம் புரியாது. ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆகாசத்தை வச்சு சொல்கிறான், 4 பூதம் இல்லாமல் போயிருங்கிறத ஒத்துக்கிருவேன், ஆகாசம் இல்லைங்கிறத ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லி ஒரு பூர்வபட்சமே வந்துச்சு. ஏன்னா ஆகாசத்தில் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் அழிஞ்சு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் பரமாணு வரைக்கும் போயிடும். ஆகாசம் அப்படி போகாதே அப்படிங்கிறான். ஆனால் ஆகாசம் பஞ்சபூதத்தில் ஒன்றா இருக்குது. அதனால் இந்த ஆகாச தத்துவத்தை என்ன பண்ணுறாரு, 59லேருந்து 76 வரைக்கும் விளக்குறார். பிறகு 77லேருந்து 98 வரைக்கும் மற்ற பூதங்களை சுருக்கமாக விளக்கிறார். 59லேருந்து 76 வரைக்கும் ஆகாச தத்துவம், பஞ்சபூதத்தில் ஆகாச தத்துவத்தை ரொம்ப விரிவாக விளக்குறாரு. பிறகு 77லேருந்து 98 வரைக்கும் மற்ற பூதங்களை விளக்குகின்றார். இப்போ 59வது ஸ்லோகத்தில் இந்த திருப்பி பஞ்சமகா பூத விவேகம் விளக்கம் வருகின்றது. 59வது ஸ்லோகம் படிக்கலாம். சத்தத்வமாஸ்ரிதா சக்திஹீம் கல்பயே சதி விக்ரியாஹாம் வர்ணா பித்தி கதா பித்தௌ சித்ரம் நானாவிதம் ததாம். சத்தத்வமாஸ்ரிதா சக்திஹீம் கல்பயேத் சதி விக்ரியாஹாம் வர்ணாபித்தி கதா பித்தௌ சித்ரம் நானாவிதம் ததாம். இங்கே ஒரு சுவரை உதாரணமாக சொல்லி அந்த சுவரில் பெயிண்ட்னால் பல சித்திரங்கள்லாம் வரைகிறோம்.
அதை உதாரணமாக சொல்லி, அதை போல பிரம்மனில் மாயை என்ற சக்தியால் இந்த விதவிதமான சிருஷ்டி வருதுங்கிறார். முதல்ல ஒரு ஷவரு, அதில் பெயிண்ட்னால் பல சித்திரங்கள் உருவாக்குறோம். அதுபோல் பிரம்மன்கிற சுவத்தில் மாயைங்கிற வர்ணத்தால் இந்த சிருஷ்டியெல்லாம் விதவிதமாக உருவாகிருக்கு அப்படிங்கிறது இந்த சுலோகத்தினுடைய சாரம். விளக்கத்தை பார்க்கலாம். பிரம்மனிடம் உள்ள மாயைக்கு பல இலக்கணம் பார்த்துருக்கோம். அது ஒரு சத்தல்ல, அசத்தல்ல, சத்தும் அசத்தும் அல்லன்னு பார்த்தோம், மித்தியான்னு பார்த்தோம், தமசுன்னு பார்த்தோம், அறிவினால் நீக்கக்கூடியதுன்னு பார்த்தோம், அது ஒரு சக்தின்னு பார்த்தோம், பிரம்மனிடம் உள்ள ஒரு சக்தின்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த சக்தி ரெண்டு விதமாக இருக்குது. மாயை என்பது ஒரு சக்தி, அந்த சக்தி ரெண்டு வேலை செய்தான். அது செய்கிற வேலையை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஆவரண சக்தி, இனியொன்று விக்ஷேப சக்தி. மாயை என்பது ஒரு சக்தி, அந்த சக்தி இரண்டு விதம். ஒன்று ஆவரண சக்தி, மறைக்கும் சக்தி. ஆவரண சக்தி என்னது? மறைக்கும் சக்தி. மறைத்தலை செய்வதும் ஒரு சக்தி தான். உன்னை மறைக்கணும்னா வேலை செய்யணுமே, எடுத்து மூடணுமே, அப்படி அந்த வேலையை செய்யுது ஆவரண சக்தி. இனி ஒன்று விக்ஷேப சக்தி, ஒன்றை உருவாக்கும் சக்தி, உற்பத்தி செய்யும் சக்தி. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி, இந்த இரண்டு விதமான சக்தியானது மாயையிடம் இருக்கின்றது. முதல்ல என்ன பண்ணுதுன்னா, பிரம்மன், இந்த மாயை பிரம்மனை மறைக்கிறது, பிரம்மஸ்வரூபத்தை மறைக்கிறது. நம்மளுக்கு காட்சியில் எது தெரியுது? இந்த உலகமே தெரியுது, பிரம்மன் தெரியுதா? தெரியலை. ஏன்னா பிரம்மனை மறைத்திருக்கிறது இந்த மாயா சக்தி. மறைத்தது மட்டுமல்ல, மறைத்த பின்பு அதில் வேறொன்றை கற்பனையாக உருவாக்கி உள்ளது, அது விக்ஷேப சக்தி. ஒன்று மறைக்கும் சக்தி, இனி ஒன்று உருவாக்கும் சக்தி. மறைக்கப்பட்டதால் அது முதலில் நமக்கு தெரிவதில்லை, உருவாக்கப்பட்ட பொருள் தான் நம்மளுக்கு தெரிகிறது. இதுக்கும் கயிறு பாம்பு உதாரணம் தான். முதல்ல கயிறு மறைக்கப்படணும், மறைச்சாதான் ரெண்டாவது பாம்பு தெரியும். கயிறு மறையாமல் கயிறு தெரிஞ்சுன்னா பாம்பு தெரியுமா? தெரியாது. முதல்ல இந்த மாயை சக்தி என்ன, இந்த இருள் என்ற சக்தி முழுமையான இருளாக இருந்தால் கயிறு தெரியவே தெரியாது. முழுசாகவும் மறைக்கலை, அரைகுறையாக மறைச்சிருக்கு. அதனால் என்னாச்சு, கயிறு மறைஞ்சிருச்சு, அது ஆவரண சக்தி. அதோடு விட்டுச்சா? அதோடு விட்டால் பிரச்சனையே இல்லை. மறைக்கும் சக்தி மட்டும் இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. அதில் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு, பாம்புன்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சக்திக்கு பேர் விக்ஷேப சக்தி. அதனால தானே பயப்படுறோம். விக்ஷேப சக்தியிலையும் ப்ராப்ளமே இருக்குது, ஆவரண சக்தியில் ப்ராப்ளம் கிடையாது. அதோடு நின்றுட்டா பிரச்சனை இல்லை. மாயை மாயை என்ன பண்ணுது, ஒன்றை மறைச்சு புதுசாக ஒன்றை கிரியேட் பண்ணிடுது. முதலில் ஆவரணம், இரண்டாவது விக்ஷேபம். ஆனால் நமக்கு தெரிவது விக்ஷேபம்தான் முதலில் தெரிகிறது. அதனால் என்ன பண்ணுவோம், விக்ஷேபத்திலிருந்து தான் ஆவரணத்துக்கு போக போகிறோம். முதல்ல தெரிகிறத வச்சு தானே தெரியாத கண்டுபிடிக்க முடியும். பாம்பு இருக்குது, ஒருத்தர் அறையில் போகிறான், பாம்பு இருக்குது, ஒருத்தர் பார்த்துட்டார் அது கயிறுதேன்னு சொல்லி. இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், லைட் அடித்து பார்த்துட்டார், கயிறு கிடக்கு. இவர் வெளியே வந்துடுறாரு, திருப்பி இன்னொருத்தன் உள்ளே போகும்போது பாம்புங்கிறான், இருட்டாக இருக்குது, அரைகுறை இருட்டாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு தெரியும் கயிறுன்னு. இவர் என்ன சொல்லுவார், முதல்ல அது கயிறுன்னு சொல்ல மாட்டார். கயிறு இருக்குப்பான்னு சொன்னார்னா அவன் கயிறை வேறு எங்கேயோ தேடுவான். இது பாம்பு இருக்குது, கயிறு வேறு எங்கேயோ இருக்குன்னு தேடுவான். அதனால் என்ன சொல்லுவார், நீ பார்க்கிறாயே அந்த பாம்பு, அது பாம்பு அல்லம்பார். முதல்ல இவரும் ஒத்துக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, அந்த பாம்பை ஒத்துக்குருவார். நீ பார்க்கின்றாயே அந்த, அப்போ தான் என்ன பண்ணும், அந்த இடத்துல பார்ப்பான். அந்த இடத்துல பார்த்து அது பாம்பு இல்லை கயிறுன்னு தெரியுவான். இங்கே என்னென்னா, நம்மளுக்கு மறைத்திருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது மறைத்து. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தை காமிச்சு, இந்த பார்க்குற பிரபஞ்சம் இருக்கே இது இப்படி இருக்குது, ஆனால் அந்த பிரபஞ்சம் அல்ல, இது உண்மையிலேயே பிரம்மன்னு விளக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, அதிலிருந்து முதல்ல ஆகாச தத்துவம் வந்திருக்கு. முதல்ல கிரியேஷனை சொல்கிறார், விக்ஷேபத்தை சொல்லி வர்றார். ஏன்னா ஆவரணம் தெரியாத, என்னத்தை மறைச்சிருக்குன்னு தெரியாது. அதனால் விக்ஷேபத்தை சொல்லி பிறகு ஆவரணத்துக்கு போகிறாரு. இந்த மாயையானது பிரம்மத்தை மறைத்து இந்த பிரம்மத்தில்
ஓர் உலகத்தை ஏற்றுவிக்கிறது, தோற்றுவிக்கிறது, படைக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். இங்கே வெள்ளையாக ஒரு சுவர் இருக்குது, அது பிரம்மன். ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவத்தில் ஒன்றும் இல்லை, பிளைனாக இருக்குது. பிறகு என்ன பண்ணுறோம், பெயிண்ட் இருக்குது, பெயிண்ட்டு. வெறும் பெயிண்ட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பெயிண்டில் என்ன பண்ணோம், பிறகு வர்ணமாக சித்திரங்கள்லாம் வரைகிறோம். இந்த பெயிண்ட்டுங்கிறது மாயை. இந்த மாயைங்கிற பெயிண்ட்டு மூலமாக பல ரூபங்களை அங்கே வடிக்கிறோம். இப்போ என்னாச்சு, வடித்த உடனே நம்ம என்ன செய்வாங்க, என்ன தெரியுதுன்னா சொல்லுவோம், அங்கே மலை இருக்குது, அருவி இருக்குது, மரம் இருக்குது, பறவை இருக்குது, மனுஷன் நிற்கிறான். திரையை சொல்லுவோமா, சுவத்தை சொல்லுவோமா? அங்கே வரைகிறதுக்கு முன்னாடி கேட்டால் என்ன சொல்லுவான், அங்கே என்ன இருக்குன்னு கேட்டால் சுவர் இருக்குன்னு சொல்லிடுவான். வரைஞ்ச பிறகு என்ன சொல்லுவான், அங்கே என்ன இருக்குன்னு சுவர்னு யாருமே சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், அங்கே இருக்கக்கூடிய படங்களை பூரா சொல்லு. உண்மையிலே அங்கே படமாக இருக்குது. மாயை என்ற வர்ணத்தின் மூலமாக பல சித்திரங்கள் எப்படி ஒரு சுவத்தில் வரையப்பட்டிருக்கோ, அப்படி பிரம்மன் என்ற சுவத்தில் இந்த மாயை என்ற வர்ணத்தின் மூலமாக இந்த பலவிதமான சிருஷ்டிகள், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் கற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செவத்தில் உண்மையிலே இருக்கா? இல்லை. அந்த ஓவியம் வரைவதற்கு மாறாமல் இருக்கக்கூடிய தத்துவம் அந்த சுவர். அது விவர்த்த உபாதான காரணம். அந்த சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? சுவர் இல்லாமல் சித்திரமான ஒரு பழமொழியே இருக்குது. அது மாறாத காரணம். ஆனால் அதன் மீது மாறுகின்ற மாயை, இந்த பெயிண்ட்டு, அதை பல பேர் மாற்றி மாற்றி அடிப்போம். இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், போட்டால் பல சித்திரங்கள் அங்கே கிரியேட் ஆகிருது. அப்படி இந்த மாறுகின்ற காரணமாக இந்த வர்ணம் இருக்குது. அதுக்கு பேர், வர்ணத்துக்கு உதாரணம் மாயை, சுவத்துக்கு உதாரணம் அந்த பிரம்மன், சித்திரங்கள் இந்த பிரபஞ்சம் அனைத்தும். இதில் இந்த பஞ்சதசியில் 6வது அத்தியாயம் ஒன்று இருக்குது. சித்திர தீப பிரகரணம்னு ஒரு அத்தியாயம், 6வது அத்தியாயம். அதில் இதை விரிவாக விளக்குறார். அதாவது படத்தை வச்சு இந்த பிரபஞ்சத்தை விளக்குவார், இந்த மாயையை விளக்குவார். அதில் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் வரும். எப்படின்னீங்கன்னா, ஒரு துணி இருக்குது, அங்கே சித்திர இங்கே சுவத்தை சொல்கிறார். அந்த 6வது அத்தியாயத்தை ஒரு துணியை போட்டுருவார். துணி, அந்த துணியை நல்லா ஸ்டெம்பராக எல்லாம் இது பண்ணி கஞ்சி எல்லாம் போட்டு தேய்ச்சி வச்சாச்சு. அது பிரம்மணம். அதில் மலைகள், அருவி எல்லாம் வரைகிறோம், பெயிண்டெல்லாம் வரைகிறோம். அதில் மனுஷனையும் வரைகிறோம். அதில் ஒரு மனுஷன் வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு நிற்கிறான், இன்னொரு மனுஷன் பேண்ட்டு சட்டை போட்டு நிற்கிறான், ஒரு பெண் சேலை கட்டியிருக்காங்க, பிறகு ஒருத்தன் கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறான். அதில் ஒரு கேள்வி வரும், எப்படி படைப்புங்கும் போது ரொம்ப அருமையாக விளக்குவார். அதில் மலை இருக்குது, சேதனம் அசேதனமாக இருக்கா இல்லையா? இந்த உலகத்தில் உயிருள்ள ஜீவனும் இருக்குது, உயிரில்லாத ஜீவனும் இருக்குது. அதுக்கு அதில் சொல்கிறாரு, அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான், அழகான ட்ரெஸ்ஸு, ஒருத்தன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், ஒருத்தர் சேலை கட்டியிருக்கான், ஒரு பொண்ணு, ஒருத்தர் பேண்ட்டு போட்டிருக்காரு, ஒருத்தர் கொடியை வச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் துணியா வேறையா? ட்ரெஸ்ஸு துணி தானே, அந்த அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் துணி. ஒருத்தன் கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அந்த கொடி என்னது? அதுவும் துணி, படத்தால் வரையப்பட்ட துணி. அது எந்த துணியில் இருக்குது? இந்த வரைஞ்ச துணியும் புரியுதா? படத்தில் பல மலையெல்லாம் இருக்கு, மலையில் துணி இல்லை. ஆனால் ஒரு ஜீவன் வரையும் போது அதில் துணியும் வரைகிறோம், துணியில் துணியை வரைகிறோம். எப்படி சொல்கிறாரு பாருங்கள் விளக்கும் போது. அது இந்த சிருஷ்டியில் அந்த ஜீவ தத்துவம் துணியிலேயே துணி வர்றது மாதிரி சைதன்யம், இந்த உணர்வு தத்துவமாகவும் படைக்கப்படுது, உணர்வில்லாத தத்துவமாகவும் படைக்கப்படுதுன்னு சொல்லி அங்கே விளக்குவார். நம்ம 6வது அத்தியாயம் போகும்போது பார்க்கலாம். இங்கே சுவரை சொல்லி, சுவரில் இப்படி வர்ணம் என்ற மாயையின் மூலமாக பலவிதமான சித்திரங்கள் உருவாக்கப்படுவது போல் இந்த பிரம்மன் என்ற தத்துவத்தில் இந்த மாயை என்ற ஒரு தத்துவம், சக்தியானது இந்த பலவிதமான சிருஷ்டியை உருவாக்கின்றது என்று இங்கே சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஸ்லோகம் 59. முதல்ல 2வது வரி எடுத்துக்கலாம். வர்ணா பித்திகதா பித்தவ். ஏன்னா 2வது வரியில் உதாரணம் சொல்கிறார். அதனால் வர்ணா பித்திகதா பித்தவ். பித்தவ்னா சுவற்றில், வர்ணா பித்திகதா. பித்திகதான்னா சுவற்றை சார்ந்திருக்கின்ற, வர்ணா வர்ணம், சுவற்றில் சுவற்றை சார்ந்திருக்கின்ற வர்ணம். நானாவிதம்,
நானாவிதம், அதில் கடைசி வார்த்தை நானாவிதம் யதான் இருக்கு. நானாவிதம்னா விதவிதமான சித்திரம், சித்திரங்களை உருவாக்குகின்றது. சுவத்தில், சுவற்றை சார்ந்திருக்கின்ற வர்ணம்ங்கிறார். பிரம்மத்தில் பிரம்மத்தை சார்ந்திருக்கின்ற மாயை. அதில் பாருங்கள், சார்ந்திருக்கின்ற வர்ணம்ங்கிறார். அதை கவனம் புரிஞ்சுக்கணும். மாயை தனியாக இருக்காது, தனியாக இருந்தால் ஒரு உருவம் வராது. அதை சார்ந்து வர்ணம் இருப்பது போல் பிரம்மனை சார்ந்து மாயை இருக்குது. அது என்ன பண்ணுது? இந்த வர்ணம் பலவிதமான சித்திரங்களை உருவாக்குகிறது. யதா எப்படியோ, ததான்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறேன். அப்படியே இங்கே முன்னாடி வாங்க. சத்தத்துவம் ஆசிரிதா சக்தி. சத்தத்துவம், சத்தாக இருக்கின்ற பிரம்ம தத்துவத்தை ஆசிரிதா சக்தி, சார்ந்து இருக்கின்ற சக்தியானது, சார்ந்து இருக்கின்ற மாயை என்ற சக்தியானது கல்பயேத் சதி விக்ரியாக. சதின்னா சத்ஸ்வரூபத்தில், விக்ரியாக காரியங்களை, சிருஷ்டியை, கல்பயதே ஏற்றி வைக்கிறது அல்லது கற்பனை செய்கிறது. சுவற்றில், சுவற்றை சார்ந்திருக்கின்ற வர்ணம் விதவிதமான சித்திரங்களை உருவாக்குவது எப்படியோ அப்படியே சத்தாக இருக்கின்ற பிரம்ம தத்துவத்தை சார்ந்து இருக்கின்ற மாயை என்ற சக்தியானது அந்த சத் ஸ்வரூபத்தில் காரியங்களை, அதாவது சிருஷ்டியை கற்பனை செய்கிறது அல்லது ஏற்றி வைக்கிறது. சுவருங்கிறது பிரம்மனுக்கு உதாரணம். வர்ணம்ங்கிறது மாயா சக்தி. வெறும் வர்ணத்தினால ஒன்றும் கிடையாது. அதில் சுவத்தை சார்ந்துதான் வர்ணம் இருந்தால் தான் சித்திரம் வரும். அதை சார்ந்திருக்கின்ற வர்ணம் பிரம்மனை சார்ந்திருக்கின்ற மாயை. சித்திரம் என்பது சிருஷ்டி. சுவரில் வர்ணங்களால் ஏற்படுத்தப்பட்ட சித்திரத்தை போல சத்பிரம்மனிடத்தில் மாயை என்ற வர்ணத்தால் இந்த சிருஷ்டியானது கல்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். உண்மையிலே இல்லை, அந்த படம் உண்மையான ரூபமா? அது எல்லாம் உண்மை மாதிரி தெரியுது, ஆனால் உண்மை இல்லை, அது வெறும் சித்திரம்தான். அது மாதிரி இவை அனைத்தும் அந்த சித்திரம்தான். இதை உதாரணம் சொல்லி இப்படி படைக்கப்பட்டதுங்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் முதல் சிருஷ்டி ஆகாசத்தை சொல்ல ஆரம்பிப்பார். பிறகு ஆகாசத்தை விளக்கி கொண்டு போயிட்டு பிறகு மற்ற பூதங்களையும் விளக்குவார். இவர் விளக்குறதுல இந்த ஆகாசத்துக்கு சொல்கிற விளக்கங்கள்லாம் பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் உபனிஷதங்களில் பார்க்காத விளக்கமெல்லாம் அந்த பஞ்சதிசியில் பார்க்கலாம். ரொம்ப ஷட்டிலாக, ரொம்ப சிந்திக்கிறது மாதிரி விளக்க போகிறார். அதை நம்ம அடுத்த ஸ்லோகங்களில் பார்க்கலாம். ஹரி ஓம் தத்சத்.